அஜித்தை வைத்து இயக்க போகும் அடுத்த 3 இயக்குனர்கள். அஜித்குமார் நடிப்பில் அடுத்தடுத்து 2 படங்கள் வெளியாக காத்துக் கொண்டிருக்கிறது. விடாமுயற்சி திரைப்படத்தை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இந்த 2 படங்களின் பணிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு கார் பந்தயத்தில் முழு கவனம் செலுத்தி வருகிறார் அஜித்குமார். ஏற்கனவே துபாய் நாட்டில் நடைபெற்ற கார் பந்தய போட்டியில் 3வது இடத்தை பிடித்து இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். சமீபத்தில் இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து மத்திய அரசு கௌரவித்திருந்தது. இதனால் அஜித் ரசிகர்கள் தொடர்ந்து கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர். குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு அஜித் எந்த இயக்குனருடன் கூட்டணி வைக்க போகிறார் என ரசிகர்கள் இணையத்தில் பேசி வருகின்றனர். இந்த நிலையில் அஜித்துடன் அடுத்தடுத்து இணைய 3 இயக்குனர்கள் தயாராகி வருகிறார்கள். கார் பந்தய போட்டியில் முழு கவனம் செலுத்திவிட்டு அடுத்ததாக ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக 3 படத்தில் நடித்து முடிக்க இருக்கிறார். சிறுத்தை சிவாவுடன் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் ஒரு படம் தயாரிக்க இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அஜித்துடன் இணைவதற்காக கிட்டத்தட்ட 5 வருடங்களாக விஷ்ணுவர்தன் முயற்சி செய்து வருகிறார். இவர்கள் கூட்டணி அஜித் ரசிகர்களுக்கு மிகவும் ஸ்பெஷல் தான். அதனைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இன்னொரு படம் நடிக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆதிக் ரவிச்சந்திரன் தற்பொழுது குட் பேட் அக்லி திரைப்படத்தை சிறப்பாக இயக்கி இருக்கிறாராம். இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதும் அடுத்த படத்தில் மீண்டும் இவர்கள் கூட்டணி இணைய வாய்ப்பிருக்கிறது. இதனால் அஜித் ரசிகர்களுக்கு தொடர்ந்து கொண்டாட்டமான செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கும் என தெரிகிறது.